நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எசாயா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எசாயா 2:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைபோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் சாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். பிளவோண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாராம். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாராம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ராஜேஷ் டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். லீலா பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எசாயா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கணும். எசாயா 2:5 வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சத்தை நம்ம எபிரேய வார்த்தையில என்ன சொல்றாங்க பார்க்க போறோம். வாசிப்போமா? ஓர், ஓஆர், ஓர். இதாங்க இந்த ஓர்ங்கிறது என்னன்னா, லைட் கிடையாது, டு பிகம் லைட். வெளிச்சமானவரே. நாம் தேவன் வெளிச்சமா, கடவுளானா கடவுள் அவர் வெளிச்சமா, தேவன் வெளிச்சமாக இருக்க. அதுக்கு ஓர், ஓஆர், அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். வாசிக்கிறேன். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இந்த எபிரேய வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு இஷ்டமா இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். நீதிமான்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள்லாம் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நான் இதை வாசிக்க முடியுது, நான் புரிந்து கொள்ள முடியுது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால இந்த ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு, அப்புறம் உங்களுக்கு. சரி. ஓர், ஓஆர், டு பிகம் லைட். இந்த டு பிகம் லைட் அப்பான் ஒரு டார்ச் இருக்கு. அந்த டார்ச்சை இது மேல அடிக்கிறேன், அந்த லைட் அது மேல விழுகுது. அப்பான் அது மேல விழுகுதான், அது அப்பான். ரெண்டாவது அதுக்கு வார்த்தை டு கிவ் லைட். அதால ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும், ஒரு சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதுபோல ஓர் அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பல்பு இருக்கு, அந்த பல்பு வெளிச்சத்தை கொடுக்குறது. அதுக்கு இதுக்கு வார்த்தை ஓர், ஓஆர். சரி, இன்னொரு வார்த்தையும் பார்ப்போம். யூர், ஓருக்கு யூர், யூ ஆர் ஆர் யூ. ஒரு யூ, 2 யூ, 2 கூட 2 ஆர் யூ. இதுதான் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிற தேவன்
வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. யூ யூ ஆர் யூ. இந்த வெளிச்சத்தை எதற்காக உபயோகிக்கிறாங்கன்னா பகல்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த வெளிச்சம் உண்டாக, இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூ யூ ஆர் யூ, லைட், டே, பகல். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிட்டேன். இப்ப நம்ம இதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 44:3. ஆதி காலையிலே அந்த மனிதர்கள் தாங்கள் கழுதை ஓட்டு. ஆதி காலையிலே அந்த மனிதர்கள், அந்த ஆதி காலைங்கிறது ஒரு லைட் வந்துருச்சு. அந்த லைட்ங்கிற ஒரு யூர் வந்ததுனால இதை நம்ம பார்க்கிறோம். ஆதி காலையில எழுந்து, சரி, தேவ ஆலயத்திற்குள்ள லைட் வருகிறது. எப்படி வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் எடுத்துக்கோங்க. 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர், அதாவது ஓருங்கிற ஒரு கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டு பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டுக்கு நேராக ஒழுங்காக அதில் விளக்குகளை ஏற்றினான். அந்த விளக்குகளை ஏற்றியவுடனே அது நேராக எரிய வேண்டும், விளக்கு எரிய வேண்டும். இது தேவன் கொடுத்த கட்டளை. சரி, இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த ஓரை இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பொயட்டிக் டேர்ம் அப்படிங்கிற ஒரு பாடலாக எழுதுறதுக்கு இந்த யூஸ் பண்ணாங்க. ஆச்சரியமா இதான் நமக்கு தெரியுமா? பொயட்டிக் ஒரு பாடலாக எழுதுறதுக்கு அந்த ஓர்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கிற வெளிச்சம் உண்டான உடனே என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டையும் பிரிக்கிறார். வெளிச்சம் பகலையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். வெளிச்சங்கிறது கிரியேஷன், ஆண்டோடைய கிரியேஷன். ஆனா இருள் ஏற்கனவே இருக்கு. இருள் உலகத்தை சுற்றி இருந்துச்சு. ஆனா வெளிச்சம் வந்த உடனே இருளை பிரிச்சிச்சு. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். எசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம். 5:20. ரெண்டு ஆப்போசிட்டான காரியத்திற்கு இதை நான் காட்டுறேன். இருள் வெளிச்சம், இருள் வெளிச்சம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, இருளை வெளிச்சம், வெளிச்சம் இருள், ஆப்போசிட். ரெண்டும் கலக்க முடியாது. இப்ப ஒரு பிக்சர் வரையமாட்டா அவங்க கரெக்டா ஒரு கலரே அடிக்க மாட்டாங்க. எங்க கலத்துல பச்சை கலர்னா பச்சை கலர், கருப்பு கலர்னா கருப்பு கலர். இப்ப என்ன செய்றாங்கன்னா ரெட்டையும் கலந்து ஒரு புது கலரை உண்டு பண்றாங்க. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு சில காம்பினேஷன் வச்சிருக்காங்க. இந்த இதை ஆட் பண்ணனா இந்த ஒரு வெளிச்சம் வரும்னு வச்சிருக்கேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். காட்டாத்துறை அப்படின்னு ஒரு ஊர். அந்த காட்டாத்துறையில ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் தாமஸ் பாஸ்டர், பி தாமஸ், பிரமாதமான செய்தி கொடுப்பார். ஒரு காலத்துல, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஒரு நாள் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். அதாவது எத்தனையோ பேர்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா இவரை நான் ரொம்ப இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். அதனால அதை நான் நம்புறேன். நீங்க தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. பரலோகத்துல போய் அந்த சொகுசா கலரை பார்க்கிறார். எசேக்கியேல் 1வது நம்ம பல முறை தியானிச்சோம். இந்த சொகுசா நிறத்தை பார்த்துட்டு இங்க வந்தார். வந்துட்டு அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்பா ஒரு மஞ்சளும் ஒரு கோல்டும் கலந்த ஒரு கலர் அடிச்சு காட்டுச்சு. அவன் அடிச்சா இதெல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டு பல மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இவர் சொல்றாரு, நான் அந்த பெயிண்ட் சார் பருவத்தில் உள்ள கலரை நான் எப்படி சார் இங்க கொண்டு வர முடியும், வேற வேலையை பாருங்க சார் விட்டுட்டு போயிட்டான்.
இந்த காம்பினேஷன்ல எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கலர் காம்பினேஷன் நீங்க அங்க போனா பார்க்கலாம். சரி, அப்ப இருள் வேற வெளிச்சம் வேற புரிஞ்சுக்கணும். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல பலமுறை நம்ம தியானிச்ச வசனம் இதுதான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 9, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம், ஓ பெரிய வெளிச்சம், ஓ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவங்க எங்க இருந்தாங்க? இருளில் இருந்தாங்க. இருளில் இருந்த மக்களுக்கு தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அதாவது எப்பவுமே சொன்னாங்க, ஒரு நிழலினுடைய அருமை வெயில இருக்கிறவங்களுக்கு, வெயிலையே ஏசுறவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெயிலே தெரியாது. வெயிலா அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா வெயில்ல நடந்து 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 போறவங்களுக்கு ஒரு நிழல் இருந்தா அங்க போய் கொஞ்சம் நின்றுக்கிடுவாங்க. அதுபோல ஒரு இருள் வெளிச்சத்தை நம்ம வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இந்த இருள்ல இது ஏர்லியஸ்ட் லைட்ல அந்த ஆரம்ப வெளிச்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா. 2 சாமுவேல் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23:4. நான் உங்களுக்கு சொன்னேன், பொயட்டிக் டேர்ம், அந்த பாடலாக பாடுற ஓர் அந்த வெளிச்சமாக அவர் மாறுகிறார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இதை விட அடிக்கிறாப்புல ஒரு வசனத்தை நீங்க பார்க்க முடியாது. அவர் சொல்லியிருக்காரு 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து. மந்தாரம்னா சவுண்டே இருக்காதுங்க. ஒரு மலர் ஓபன் ஆகுது, சவுண்டு கேட்காது, அது விரியும், உங்களுக்கு சத்தத்தை கேட்காது. அதுபோல உதித்து மலைக்கு பிறகு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார். இது நம்ம இப்படி எழுதியிருக்கு. ஆனா இது ஒரு பாடல். அந்த பாடலை பாடும்போது அது ஒரு அப்படி ஒரு சூப்பரா இருக்கும். அதான் ஓர் ஓ ஆர் ஓர், சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார். என்ன சொல்றது, இதெல்லாம் ரசிக்கணும் நம்ம. சரி, இந்த வெளிச்சத்துல அந்த மேக்சிமம் வெளிச்சத்தை நம்ம பார்க்க போறோம். மேக்சிமம் வெளிச்சத்தை நீங்க எங்க பார்க்கலாம்னா, நான் சொல்றது திரும்ப நான் சொல்றேன், தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 26வது. உங்களுக்கு 1000 வருட ஆசாட்சி உள்ள வார்த்தை, இன்னைக்கு உள்ளது கிடையாது. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகல் வெளிச்சத்தை போலும். 7 பகல் வெளிச்சம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஒரு வெளிச்சத்திலேயே, இந்த வெயில் லைட்லயே பாத்தீங்கன்னா மண்டபம். இது வந்து ஹீட். நல்லா பாத்தீங்கன்னா 2 வித்தியாசம். ஹீட் வேற, லைட் வேற. நமக்கு கஷ்டம் எதனால வருதுன்னா அந்த ஹீட்னால வருது. நார்த் இந்தியா மக்கள் அந்த ஹீட்னால மக்கள் மறிக்கிறாங்க, லைட்னால கிடையாது. அந்த 7 டைம்ஸ் பிரைட்டான ஒரு லைட்டை அந்த ஓரை நம்ம பார்க்க போறோம். சரி, சங்கீதம் 54வது அதிகாரம் 56:13. தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன பல ஆசை இருந்துச்சு. அவருடைய ஒரு ஸ்பெஷல் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தாவீது சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவர்களுடைய வெளிச்சத்தில். ஜீவனுள்ளவர்களுடைய வெளிச்சம்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட் அடிச்சு அங்க லைட் வருது. அது மாதிரி ஜீவனுள்ளவர்னா அங்க போய் சேகிற ஒவ்வொருத்தரும் அப்படி பிரைட்டா அப்படி மின்னிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், பைபிள் சொல்றேன், நீர் வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாய் மரணத்திற்கும் என் காலில் தப்பிவே யாது இருப்பேரோ அப்படி ஒரு கேள்வியோட கேட்டுட்டு அதுல நீங்க தப்பி வைப்பீங்க, மறிப்பேன், இந்த செத்து போனவங்க இடத்துல இருக்க மாட்டேன். நம்ம பார்த்தோம் ராட்சசல் படத்தை கிடப்பாங்க, ஒருத்தன் வருவான் எந்திரிச்சு உட்காந்து நீ வந்துட்டு ஐயா, அதெல்லாம் கிடையாது. இது வேற இடம், ஆப்போசிட். ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே
அவர் போவோம் அப்படியே ஒரு நிச்சயம் இருக்கு. 89 சங்கீதம் 89வது அதிகாரம் 15வது வசனம். 89:15. கம்பீர சத்தத்தை அறியும்படி ஜனங்கள் பாக்கியவான்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை. அப்ப உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மோசே ஆண்டவரோட கூட இருக்கார். மோசைக்கு தெரியல, அவர் முகம் அப்படி பிரைட் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்தோம், ஐயா மோசை ஐயா முக்காடு போடியா, எங்களால் உன் முகத்தை பார்க்க முடியல, உன் முகத்தில் அப்படியே பிரைட்டா இருக்குது. அப்போ அவர் ஒன்னே முக்காடு போட்டுக்கிடுவார். காரணம் அந்த வெளிச்சமாக ஓருங்கிற கடவுள்கிட்ட இருந்து வருகிற வெளிச்சம் மோசை மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 7:8 பக்கம் 1080 ஒரு பெரிய ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8 நீங்க 7:8 நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும்படிக்கு அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவருடைய நீதி நான் விசுவாசிக்கிறேன். வெளிச்சத்துக்கு வந்துடுறேன் அப்படின்றார். இன்னொரு வெளிச்சம் இருக்குது, அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஓஹா ஓர்ஹா ஓர்ஹா ORAH சங்கீதம் 139 12. உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நான் உங்களுக்கு சொல்ல 2 சேராதுன்னு சொன்னேன். ஆனா இங்க சேருது. ஆண்டவருக்கு 2 ஒண்ணுப்படும். நமக்கு 2 ஆப்போசிட். இருளும் வெளிச்சமும் சேராது. அதனால ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை எபிரேய மொழி எழுதியிருக்காங்க. ஏ மேல ஒரு கோடு பாருங்க, அத ஏ கொஞ்சம் நீட் ஹெச். சரி, ஒரு வார்த்தையை வாசிட்டு முடிக்க போயிடும். இது என்ன கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல 2 கிரேட் லைட்ஸ், 2 பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறோம். அதற்கு மஹோர் மகா, நம்ம இதில் இருக்காங்க பார்த்தீங்களா, மகாலட்சுமி மகா 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 MA ஒரு கோடு போட்டுக்கோங்க. OR அந்த OR மாறாதுங்க, அது லைட். கஷ்டமா லேசானா எனக்கு தெரியாது. ஆனா அந்த OR வந்து அந்த OR தான் நம்ம பார்க்குறோம். ரைட், OR. ஆனா MA A மேல ஒரு கோடு, A மேல மஹார் மஹார் 1:16 தேவன் பகலை ஆள பெரிய சுடர், இரவை ஆள சிறம் ஆகிய 2 மகத்துவமான சுடர். மகத்துவமானதுக்கு மஹா. சரி, கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான் சொல்லலாம். வேற எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. சரி, பாப்போமா? இந்த வசனத்தை பார்க்க போயிடும். எல்லாரும் லைட்டை பிடிச்சி பார்த்தாச்சு. இப்ப வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். சரி, வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 2வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே. இந்த வம்சத்தார் இவங்க எங்க போகிறார்களோ தான் முக்கியம். வீட்டில் இருக்காது கிடையாது. வாருங்கள், நாம் பாருங்க 3வது வசனம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். இதெல்லாம் ஆசீர்வாதமும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்தில் இருக்கு. இப்ப நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஓபி கிடையாது, ரவுண்ட்ஸ் கிடையாது. இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருப்பேன். இங்க ஒரு ட்ரெட்மில் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு போனே வரக்கூடாது. நான் அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். இங்க வர யாராவது என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் கூட ஒரு நாளைக்கு உட்காந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இங்க இருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆஸ்பத்திரியில் அந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. அப்ப
இந்த ஆசீர்வாதம் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அங்க போகும்பொழுது இந்த லைட்டை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபின் ஆலயத்திற்கு அந்த போறதற்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு பாதையின் வழியாக கொண்டு போனார். அந்த பாதையை நம்ம பார்த்தால்தான் இது புரியும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம், 28:17. இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். அந்த வானத்தின் வாசல பார்த்துட்டார். ஒரு தடவை கண்டு ருசித்தவர் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபால தான் சொல்ல முடியல, அந்த வம்சத்தார். அந்த யாக்கோபு கிடையாது, அந்த வம்சத்தால் நம்ம போவோம். எங்க போவோம்? தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம். தேவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்னா, கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார், அவர் எனக்கு ஓராக இருப்பார், வெளிச்சமாக இருப்பார். ஏன்னா நான் இருக்கிறது இருட்டில் இருக்கேன். அண்ணனுக்கு பயந்து, அப்பா இல்லை, அம்மா இல்லை, தனியா இருக்கு. தலைக்கு கீழே ஒரு கல்லு தான் இருக்கு. அந்த கல் இருளில் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சமாக மாறுவார்ன்ற நிச்சயத்தில் இருக்கிறார். அதனால அவர் தேவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்துல, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்னா தேவன், எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவனுடைய சந்ததியார் என்னுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, இவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கேன், அங்க என்னை மறக்காம எனக்கு ஒரு பலி செலுத்துக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இங்க சேர்ந்து வர்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதில பார்க்க போறோம். வந்து சேர நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 50:10. உங்களில் தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருளில் நடக்கிறேன். யாக்கோபு வெளிச்சம் இல்ல, இருளில் நடக்கிறாரு. அவன் கர்த்தரை நாமத்தை நம்பி தன் தேவை, கர்த்தரின் நாமத்தை நம்பி நடந்தா தான் போய் சேரணும். இன்னைக்கு மேப் எல்லாம் கிடையாதுங்க, இந்த பைபிள் தான் மேப். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு பர்டிகுலர் டிஃபரெண்ட் டயத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு சில பேர் சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவாரு. நம்ம நினைப்பேன் இவ்வளவு சீக்கிரம் சேர்த்து விட்டோம்னா, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் கொண்டு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுங்க. புரியுதா? நீங்க நினைப்பீங்க ஒரு நீதிமானுடைய மரணம் வந்து ஐயோ சேர்த்து, ஐயா அவர் ரொம்ப ஹாப்பியா போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு விசுவாசம் இருக்கு, அவர் நம்பினாரு, நடந்தாரு, போய் சேர்ந்துட்டார். அடுத்து என்ன தேவை? அது 8வது வசனம் பாருங்க. என்னை நீதிமான் ஆக்குறவர். நேற்று செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க சொல்லுங்க. என்னை நீதிமான் இங்க சொல்றாரு, என்னை நீதிமான் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ரைட், அது என்னை நீதிமான் ஆக்குறவர். ஏசாயா 60வது அதிகாரம் 1 வசனத்துல என்ன செய்யணும்? ஏசாயா 60, எழும்பி பிரகாசி. வெளிச்ச அந்த உன் ஒளி வந்தது. உன் ஒளி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழும்பி பிரகாசிக்கும். உங்க வீட்டுல உங்களை குறித்து என்ன சொல்றாங்க? சரியா? இந்த ஆரோக்கியராஜன் ஒருத்தர் இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எந்த ஆலயத்துல போயிருவாரோ எனக்கு தெரிய மாட்டேன். கிங்கிமே அவரை கண்டே பிடிக்க மாட்டேன். நான் கூட நினைப்பேன், ஆரோக்கியராஜ போலீஸ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜ் நான் கொடுப்பேன்னு தெரியும். ஆன்லைன்லயும் வரமாட்டாரு, பென்லைன்லயும் வரமாட்டாரு. என் கையில அவருக்கு தான் தெரியும். அவ அந்த நேரம் வெளிச்சம் இருக்காரு. நான் கரெக்டா சொல்லிடுறேன். திரும்ப நான் சொல்றேன், நீங்க மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில இதே மாதிரி மெசேஜ் கொடுத்துருங்க. நான் ஊருக்கு போனேன். ஸோ சண்டே ஈவினிங் மெசேஜ் கிடையாது, காலையில் மெசேஜ் இருக்கும். நோட் த பாயிண்ட். ரைட், 6வது வசனத்தை வச்சுக்கணும். ஏசாயா 60:6. கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்த, ஆலயத்துல துதிக்கிறது. எதுக்காக? இந்த வெளிச்சத்தில் ஆண்டவர் நடந்து நம்ம விசுவாசித்து நம்பிக்கையோட நடந்து போறோம், அங்க நம்ம அவரை துதிக்க வேண்டும். 10வது வசனம். ஏசாயா 60:10. உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்கினேன். அந்த கிருபையில ஒண்ணு இல்லையா, நாம் எல்லாம் நிர்மலமாகிடும். நான்
நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபை. ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. சரி, மாத்திரமல்ல 10வது வசனத்துல கிருபை இரக்கம், இறங்கினேன் கிருபையினாலே உனக்கு இறங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கடினமா இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் வசனம் சொல்லுது கிருபையினாலே என்ன சொல்றாங்க, இறக்கப்படுறாங்க. அன்றாட இறக்கப்படுறது என்ன, ஒண்ணுமே நடக்காது. இது எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது வசனத்துல தேவனே உனக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையப்பார். ஏசாயா 60:19. நித்திய வெளிச்சங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நல்லா பிரைட்டா இருப்பார், செய்தி கொடுப்பாரு, திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு கடவுளோட நம்பிக்கைன்னு ஓடியே போயிருப்பார். யாரை கொடுத்த சொல்ல நீங்க கேட்காரு, அட்ரஸே கிடையாது. எத்தனையோ செய்தி நான் கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரத்தத்தை பூசுங்கள், நீதிமான் என்னென்னமோ செய்தி சொன்னாரு, இப்ப அட்ரஸ் இல்லாம இருக்காரு. ஆனா நித்திய வெளிச்சத்துல அவர் இருக்கணும். தான் வெளிச்சத்துல உன்னை கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கணும். இதுல ஸ்டாண்ட் பண்ணணும், ஓடி இருக்கக்கூடாது. ஏசாயா 44வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்த குறிப்பா பார்ப்போம். ஏசாயா 44:1. இந்த யாக்கோபுடைய சந்ததி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் நான் என் தாசனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. யாக்கோபு அப்பா வச்ச பேர், இஸ்ரவேல் ஆண்டவர் வச்ச பெயர், தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறது. என் தாசனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்றார், உற்சாகமான வார்த்தையை கொடுத்து பயன்படுறார். சரி, ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 48வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 48:2. அவர்கள் தங்களை பரிசுத்த நகர்த்தார் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் என்னும் நாமமுறை இஸ்ரவேல் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பற்றுதல், இந்த பற்றுதல் அது கூடணும். நம்மளுடைய ஊழியத்தில் அது கூடியும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நினைக்கல, இந்த ஓர்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்க கேட்பீங்க. அது ஒரு துதி பாடல் தெரியாது. ஆனா அந்த பற்றுதலா இருக்க இருக்க அவர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்க பரிசுத்த நகரத்தார், யாக்கோபின் வம்சத்தார். 17வது வசனம் 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராக உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு உபோதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனே கர்த்தர். நீ நடக்க வேண்டிய நட எந்த உனக்கு நான் உன்னை நடத்துகிறேன். ஆனா நம்ம அவரை மேல விசுவாசம் இருக்கணும், நம்பணும், பற்றிக்கணும். 49:11. என் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள். இந்த மலைகளை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாட் ஆகிருந்து குன்று ஸ்பாட் அப்படி கீழே இறங்குது, நம்ம நடக்க வேண்டியதுதான். 13வது வசனத்துல வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் விளங்குங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமையா இருக்கிறவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பார். இந்த வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமிங்கிறது ஒரு காலத்துல ஆண்டு ரொம்ப அது இப்படி இருந்தாலும் ஏசாயா ஒரு கை வச்சுக்கிட்டு ஏசாயா 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த வானத்தை பார்த்து விரோதமாக கலகம் பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஆனா இப்ப யாக்கோபின் வம்சத்தார் நடக்க ஆரம்பிச்ச ஒரே சந்தோஷம். பார்த்து பாருங்கப்பா, எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஹாப்பினஸ் காட்டணும். பார்த்தீங்களா, சேடா இருந்தது, இப்ப சந்தோஷமா இருக்காது. 49:13 கம்பீரமாக பாட சொல்கிறார். 6வது குறிப்பு ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஏன் ஆறுதல் செய்தார் அப்படின்னு கேட்டா, இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீ வந்துருவ, எங்க வந்துருவ காமிக்கிறேன், உங்களுக்கு எங்கன்னே தெரியாது. பாருங்க, ஏசாயா 2வது அதிகாரம்
மூணாவது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தன் பர்வதத்திற்கும் யாக்கோப் இந்த ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எப்ப வாருங்கள் நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவர் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆண்டவர் வழியை உண்டாக்குறார், சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே உண்டாகும். 7வது குறிப்பு 52வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 52:9 எருசலேமின் பாலான ஸ்தலங்களே, அதை பார்த்து சொல்றாரு, பாலான ஸ்தலங்களே. இங்க என் பிள்ளை நடக்காம இருந்தான், இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். முழங்கி ஏகமாக கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். மீட்டுட்டார், அங்கிருந்து எடுத்துக்கிட்டார், சாத்தான் கையில இருந்து பிடிங்கிட்டார். 53வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுகிறார்னா 53:10 கர்த்தரோ அவர் தம்முடைய ஆத்துமா குற்றவாளி, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, சந்ததியை பார்க்கிறாரு. இதெல்லாம் என்ன செய்யுது, நடந்து போகுது. எங்க நடந்து போகுது? பர்வதத்திற்கு. எல்லா குடிமுடிக்கு மேலாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, தேவாலயம், கர்த்தருடைய ஆலயம். நடந்து போவோம் வாருங்கிறாங்க. அங்க வெளிச்சம் இருக்குது. வெளிச்சத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். 54:10 54:10 மலைகள் விலகினால், விலகுமா? விலகாது. விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நிறைய பேர் அது அங்கதான் இருக்கு அப்படி நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகும். அந்த கிருபை மட்டும் இருந்தாச்சுன்னா நம்ம காணாம போயிடும், டிஸ்ட்ராய் ஆகும். அதனால கிருபை கிருபை கிருபை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்மேல் உன் மனதுருகிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தி முடிக்கப்படும். ஏசாயா 55வது அதிகாரம் 12வது வசனத்துல, நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு, இந்த மகிழ்ச்சிகள் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உட்கார்ந்துருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. கொஞ்சம் சோகமாயிருந்தேன், திரும்ப ஓப்பி, திரும்ப ரவுண்ட்ஸ், இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆனா இந்த உலகத்தை விட்டுட்டு போய் அந்த கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும்போது சந்தோஷமா புறப்பட்டு போகும். அதாங்க பார்க்கணும். நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள். எல்லாரும் கொண்டு போவார், தேவ தூதர்கள் கொண்டு போவார்கள். லாசரு மரித்தான், தேவ தூதர்கள் கொண்டு போனாங்க. நம்மளால போக முடியாது. கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்னா கம்பீரமா முழங்கி, ஏன்னா சரியும் இந்த டிக்கெட்லாம் அங்கே வரும், வரும்போது நாங்கள் ஒரு டான்ஸ் ஆகும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம். வெளிச்சத்தை குறித்து ஆவியானவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உசிதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் தகுதி கிடையாது, ஆனால் நீர் கொடுத்தீங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.